ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நியூ கிச்சன். இன்றைக்கி நம்ம பரோட்டாக்கு சூப்பரான சிக்கன் ஷேர்வா, சிக்கன் சால்னா எப்படி வேணால் சொல்லலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட சாப்பிடும்போதும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த சிக்கன் ஷேர்வாவை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு கைப்பிடிக்கும் மேலே தேங்காய் பேக் சைடெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாற்போல் எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 முந்திரி, அரை ஸ்பூன் அளவு கசகசா, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, அரை ஸ்பூனுக்கும் குறைவாக சீரகம், 1 இன்ச் அளவுக்கு ஒரு பட்டை துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 கிராம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, பெரிய பிரிஞ்சி இலை, 2 பட்டை துண்டு, ஒரு 3-4 கிராம்பு, இது கூடவே 2 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் அரிஞ்சது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதுக்கு தேவையான ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின உடனே இந்த கிரேவிக்கு 2 தக்காளி கரெக்டான அளவாக இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி தான். இதை நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே அரை கிலோ அளவுள்ள சிக்கனை நல்ல மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்கிற இந்த சிக்கன் ஷேர்வா ஹோட்டல் சுவையே மிஞ்சுற அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டில் பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் மேலே கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கி முடித்த உடனே இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எடுத்து இது கூட நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சிலருக்கு கிரேவி திக்னஸாக பிடிக்கும், ஒரு சிலருக்கு தண்ணியாக பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம ஆனால் சிக்கன் ஷேர்வான்னு சொல்லும்போது கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும். அதனால் நான் ஒரு 2.5 டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இது கரெக்டான அளவாக இருக்கும். இந்த கிரேவிக்கு இந்த இடத்துல நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. நம்ம கொத்தமல்லி சேர்க்குறதால ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். இப்போ இதை நம்ம குக்கர் மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். 5 விசில் விட்டுட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளோட கிரேவி ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக பிரமாதமாக கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. விசில் வரும்போதே வீடே கமகமன்னு வாசனையாக இருந்து மேக்ஸிமம் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பரோட்டா சால்னா, ஷேர்வா என்ன வேணால் சொல்லலாம். இதை நம்ம எல்லாத்தோடையும் சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கமகமான வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி இந்த கிரேவி மேலே போட்டுக்கலாம். இதை இப்போ நம்மளுக்கு சாப்பிட தயாராக இருக்குது. இந்த ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா ஷேர்வாக்கு ஏற்றாற் போல் ஹோட்டல் ஸ்டைலில் பரோட்டாவை நான் வீட்லேயே செஞ்சுருக்கேன். ரொம்ப பிரமாதமாக ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இதுக்கு நான் வீடியோ எடுக்கலை. கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ நான் போடுறேன். இதுக்கு நம்ம வீட்லேயே பிரமாதமாக பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. இது கூட நம்ம சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லேயர் பரோட்டா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப ஆயிலெல்லாம் எடுக்காது. ஆனாலும் ஹோட்டல் ஸ்டைலை விட சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட் வைஸ்லேயும் சரி, நம்ம சாப்பிடும்போது நல்லா லேயராக சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக இதோட வீடியோ நான் இன்னொரு வாட்டி போடுறேன். இப்போ நம்ம சால்னா கூட பரோட்டா வச்சு பரிமாறலாம். யார் யாருக்கெல்லாம் பரோட்டா ஷேர்வாவை பரோட்டா கூட மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லாமல் சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூடலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான கிரேவி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.